வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி. இன்னைக்கு கிளாஸ்ல நாம தமிழ்ல பேச்சு வழக்குல இருந்து தூய தமிழ் சொற்களா மாற்றுறதை தான் பார்க்க போறோம். ஓகேவா? இதுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ கொடுத்தாச்சு. அதை நீங்க என்ன படிக்காம இருக்கீங்கன்னா படிச்சுட்டு வந்துருங்க. இன்னைக்கு வீடியோல கொஞ்சம் சொற்கள் பார்க்கலாம். அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர்ல இது எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அகாடமியில தமிழுக்கு கலைச்சொற்கள் பிடிஎஃப் எல்லாமே ரெடியா இருக்கு. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் நம்ம தமிழ்ல யூனிட் 7 ஃபுல்லா முடிச்சிட்டோம். பாலிட்டியில பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்துல இருந்து உச்ச நீதிமன்றம் வரைய பிடிஎஃப் ரெடியா இருக்கு. ஓகேவா? இதுல எந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ பாருங்க, நேற்று நம்ம 150 வேர்ட்ஸ் படிச்சிருந்தோம் இல்லையா? இன்னைக்கு ஒரு 40ல இருந்து 50 வேர்ட்ஸ் படிப்போம். ஓகே, பாருங்க. நேத்து, நேற்று, பாய்ச்சல், பாய்ச்சல், சந்திரன், சந்தரன், சூழ்ச்சி, சூழ்ச்சி, சேதி, செய்தி, காத்தாடி, காற்றாடி, உத்திரவு, உத்தரவு, எகனை, எதுகை, பத்து வரவு, பற்று வரவு, துவையல், துவையல், ரொப்பு, நிரப்பு, வாத்தியார், உபாத்தியாயர், வாய்ப்பாடு, வாய்ப்பாடு, வாவரசி, வாழ்வரசி, முழுங்கு, விழுங்கு, மேய்ச்சல், மேய்ச்சல், வெள்ளாமை, வேளாண்மை, மானவாரி, வானவாரி, கிளம்பு, புறப்படு, சேலை, சீலை, பயந்தாங்குள்ளி, பயங்கொள்ளி, பாம்பு புத்து, பாம்பு புற்று, ஒசந்த, உயர்ந்த, ஊற வச்சு, ஊற வைத்து, திறந்து, திறந்து, திருணை, திண்ணை, அடமானம், அடைமானம், அண்ணாக்கயிறு, அரைஞான் கயிறு, ஆம்பலை, ஆண் பிள்ளை, இரும்பல், இருமல், ஆத்தங்கரை, ஆற்றங்கரை, எடஞ்சல், இடைஞ்சல், கத்திரிக்காய், கத்தரிக்காய், புலர்ந்தது, புலர்ந்தது, மெனக்கெட்டு, வினை கெட்டு, பொண்ணு, பெண், ஒத்தடம், ஒற்றடம், ஆமா, ஆமாம், புள்ளை, பிள்ளை, பசிக்குது, பசிக்கிறது. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு 40 வேர்ட்ஸ் படிச்சிருக்கோம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். ஆன்சர் எதுவுமே மார்க் பண்ணல, கரெக்டாக பாருங்க. ஆன்சர்ஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்க ஈஸியாக தான் இருக்கும். இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பொறுத்துக. கீது அப்படின்னா என்னது? இருக்கிறது. இருக்குது அப்படிங்கிறத கீது அப்படிம்பாங்க. ஓகேவா? இலை, இலை, உலகம்னா ஈஸி, உலகம், சாப்பிட்டான், சாப்பிட்டான். அப்ப எந்த ஆப்ஷன் வரும்? 3, 1, 4, 2. ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து வலுவற்ற சொல்லை காண்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? அறிவாமனை, ஒட்டடை, தாவாரம், அடமலை. நமக்கு தெரியும் அடமலைனா அடைமலைன்னு வரணும். கரெக்டா? அதே மாதிரி தாவாரம் என்ன வரணும்? தாழ்வாரம் வரணும். அறிவாமனைனா அறிவாள் மனை, இல்லு வரணும். ஸோ கரெக்டான ஆன்சர் என்னதுன்னா ஒட்டடை. ஓகே, அடுத்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. ஊரிலிருந்து வந்தியா அப்படிங்கிறது பேச்சு வழக்கு. அதை நம்ம எழுத்து வழக்கா மாத்தணும் அப்படின்னா ஊருக்கு வந்தியா வராது, ஊரிலிருந்து வந்தாயா அப்படிங்கிறதான் கரெக்ட். ஓகேவா? இது ரெண்டும் வராது. நெக்ஸ்ட் எண்ணெய் அப்படிங்கிறதோட எழுத்து வழக்கு கேட்டிருக்காங்க. ஸோ எது கரெக்ட்? எண்ணெய், இதுதான் கரெக்ட். ஓகே, அடுத்து இலையிலே சாப்பாடு. இலையிலே அப்படிங்கிறதோடைய எழுத்து வழக்கு கேட்குறாங்க. சாப்பாடுன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப சாப்பிட்ற சம்பந்தம்னா இலையிலே. ஓகே, அடுத்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. காக்கா. காக்கா அப்படிங்கிறதோட எழுத்து வழக்கு என்னதுன்னா காக்கை. ஓகே, கானகம், கரையும், இதெல்லாம் வராது. ஓகே, அடுத்து நாட்கள். நம்ம நேற்று கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? நாட்களின் எழுத்து வழக்கு என்னது? நாட்கள், அதுதான் கரெக்ட். அடுத்து அதுக்குள். அதுக்குள்ள முடிச்சிட்ட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்குள் அப்படின்னா அதற்குள். சிறிது உட்காந்து போ, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ உட்காந்து அப்படின்னா உட்கார்ந்து. ரொம்ப ஈஸியான டாபிக். அடுத்து உடம்பு. உடம்போட கரெக்டான எழுத்து வழக்கு என்னது? உடம்பு. ஓகே, அடுத்து சரியாக சொன்னாய். ரைட்டா சொன்ன, சரியா சொன்ன, சரியா சொன்ன. அப்ப எது கரெக்ட்? சரியாக சொன்னாய். என்ன கேட்டிருக்காங்கன்னா பேச்சு வழக்கு அல்லாத தொடர்.
அப்போ எது எழுத்து வழக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ சரியாக சொன்னாய் தான் கரெக்ட். அடுத்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுறதுன்னு கேட்டிருக்காங்க. குடுத்துடு, என்ற குடுத்துடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ கரெக்டான ஆப்ஷன் என்னது அப்படின்னா கொடுத்து விடு. ஓகேவா? கொடுத்து விடு வராது, கொடுத்து விடு. இது தூ. ஓகே, கொடுத்து விடு. அடுத்து சொல்றேன் என்பதன் எழுத்து வழக்கு. சொல்றேன் அப்படின்னா சொல்லுவேன் வராது, சொன்னேன் வராது, சொல்வேன் வராது, சொல்கின்றேன் அப்படிங்கிறதான் கரெக்ட். ஓகே. அடுத்து வவுத்து வலி. நமக்கு தெரியும் வவுத்து வலி அப்படின்னா வயிற்று வலி. ஓகே. அடுத்து ஒரு பொறுத்துக. விளைச்சல் அப்படின்னா விளைச்சல். புடிவாதம் பிடிவாதம். வேலைனா என்னது? விலை. அம்மாசி அப்படின்னா அம்மாவாசை. ஓகே. ஸோ அப்போ என்ன ஆப்ஷன் வரும்? 2, 4, 1, 3. கரெக்டா? அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான், அதில் தயவு செய்து விட்டுட்டு வந்துடாதீங்க. ஓகே. அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை கண்டுபிடி. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? வருவியா அப்படின்னா வந்ததா அப்படிங்கிறது கரெக்டு கிடையாது. அடுத்து வந்தாய் அப்படின்னா வருவாய், அதுவும் கரெக்டு கிடையாது. வந்தியா வந்தாயா, ஸோ இது கரெக்ட். ஓகேவா? வந்தியானா வந்தாயா அப்படின்னு தான் நம்ம எழுத்துல எழுதுவோம். ஓகே. வருகிறாய் வருவாய்ங்கிறதும் தப்பு. ஸோ இவ்வளோதான். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக வராது. நீங்கள் வந்து 2 வீடியோவும் ஃபுல்லாக பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இதிலிருந்து 1 அல்லது 2 கொஸ்டின்ஸ் ஃபுல் மார்க்கே வாங்க முடியும். ஓகே. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.